பில்லியனர் கலாச்சாரம் கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குல்ல. ஆனா அந்த கவர்ச்சிக்கு பின்னாடி சில மர்மமான உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு. வாங்க இன்னைக்கு அதோட இருண்ட பக்கத்தை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சொந்தமா ஜெட்டு, பெரிய பெரிய பங்களா, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணம். அடாடா, இதுதானே கனவு வாழ்க்கை. ஆனா இந்த கோடீஸ்வர கலாச்சாரத்தோட பளபளப்புக்கு பின்னாடி நாம யாருமே பெருசா பேசாத ஒரு இருண்ட கதை இருக்கு. சரி, வாங்க இந்த விஷயத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். நாம ஏன் வெற்றிய இவ்ளோ கொண்டாடுறோம்? ஒரு ஹீரோ மாதிரி ஒருத்தரை பார்க்கறதுக்கு நாம கொடுக்கற உண்மையான விலை என்ன? அத பத்தி தான் முதல்ல பார்க்க போறோம். நம்ம உலகத்துல பில்லியனர்ஸ்னா அவங்க கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி தான். இலான் மஸ்க், ஜெஃப் பெசோஸ், மார்க் ஜுக்கர்பர்க், இந்த பேர்லாம் லட்சியத்தோட இன்னொரு பேர் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க என்ன செய்றாங்க, எப்படி யோசிக்கிறாங்கன்னு பார்த்து அவங்க வெற்றியை எப்படியாவது காப்பி அடிச்சிடணும்னு நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. ஆனா இங்க தான் ஒரு சின்ன சிக்கல், ஒரு சங்கடமான உண்மை இருக்கு. அவங்களோட வெற்றி கதைகள் அது முழு படத்தோட ஒரு சின்ன துண்டு மட்டும்தான். இப்போ அந்த நாணயத்தோட மறுபக்கத்தை பார்க்கற நேரம் வந்தாச்சு. பில்லியனர்ஸ் உருவாக பணக்காரங்களுக்கும் மத்தவங்களுக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளி ரொம்பவே பெருசாயிடுச்சு. இதனால என்ன ஆகுதுன்னா, உலகத்தோட மொத்த சொத்துல பெரும் பகுதியை ஒரு சின்ன கூட்டம் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா அதே சமயம் கோடிக்கணக்கான மக்கள் அவங்களோட அடிப்படை தேவைக்காகவே போராடிட்டு இருக்காங்க. இது வெறும் வெற்றி இல்ல, இது அதிகாரத்தோட உச்சகட்ட குளிப்பு. அப்புறம் அவங்க சொல்ற ஒரு விஷயம் இருக்கு, அந்த ஹசில் கல்ச்சர். நிறுத்தாம உழைக்கணும், போராடணும், நிக்கவே கூடாது. இது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் மாதிரி எல்லாருக்கும் சொல்லப்படுது. ஆனா அந்த மனநிலைக்கு பின்னாடி என்ன இருக்கு? தொழிலாளர்கள் ஓய்வில்லாம வேலை செய்யறது, மன அழுத்தம், எப்பவும் ஒரு பிரஷர்ல இருக்கிறது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பில்லியனரோட வெற்றி கதைக்கு பின்னாடியும் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆயிரக்கணக்கான தியாகங்கள் இருக்கு. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். அதாவது இந்த வாழ்க்கை முறை நம்ம பூமிக்கு என்ன செய்யுது, இந்த பில்லியனியர் லைஃப் ஸ்டைலோட சுற்றுச்சூழல் தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சொந்தமா பறக்கிற ஜெட், மிகப்பெரிய தொழிற்சாலைகள், அப்புறம் அளவுக்கு அதிகமான நுகர்வு, இதெல்லாம் சுற்றுச்சூழலை ரொம்பவே பாதிக்குது. உலகம் பூரா நாம நிலைத்தன்மை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஆனா இந்த உச்சகட்ட வாழ்க்கை முறை வேற ஒரு கதையை தான் சொல்லுது. இந்த ஒரு கணக்கப்பா கேட்டா நீங்களுமே ஷாக் ஆயிடுவீங்க. ஒரே ஒரு பிரைவேட் ஜெட் பயணம் ஒரு சராசரி மனுஷன் ஒரு வருஷத்துல வெளியிடுற கார்பனை விட அதிகமா வெளியிடுதான். யோசிச்சு பாருங்க அதோட பாதிப்பு எவ்வளோ பெருசுன்னு. இது நம்ம சுற்றுச்சூழலை மட்டும் பாதிக்கல, நம்ம யோசிக்கிற விதத்தையே மாத்துது. ஆமா, இந்த பில்லியனர் கலாச்சாரம் வெற்றி தோல்வி பத்தின நம்ம எண்ணங்களை எப்படி பாதிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கல்ச்சர் நமக்கு என்ன சொல்லுது? கஷ்டப்பட்டு உழைச்சா போதும், நீயும் ஜெயிச்சிடலான்னு ஒரு மாயையை உருவாக்குது. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? அது அவ்வளவு சிம்பிள் இல்ல. வெற்றிங்கிறது வெறும் உழைப்பு மட்டும் இல்ல, அதுக்கு கூடவே சரியான வாய்ப்பு, சரியான நேரம், சிலருக்கு கிடைக்கிற சலுகைகள், அப்புறம் அதிர்ஷ்டம்னு பல விஷயம் இருக்கு. இங்கதான் அசல் ஆபத்தே ஆரம்பிக்குது. நாம இந்த பில்லியனர்ஸ கண்ணை மூடிட்டு கொண்டாடும்போது அவங்கள உருவாக்கின அந்த சிஸ்டத்தையே கேள்வி கேட்க மறந்துடுறோம். அந்த சிஸ்டம்ல இருக்கிற தப்ப நம்ம கண்ணுக்கே தெரியாம போயிடுது. இதனால வெற்றி தப்புனோ இல்ல பணம் வச்சிருக்கிறது தப்புன்னோ சொல்ல வரல. ஆனா முழு கதையையும் நாம புரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு பின்னாடியும் யாருக்கும் சொல்லப்படாத ஒரு கதை கண்டிப்பா இருக்கும். அதனால அடுத்த தடவை நீங்க ஒரு பில்லியனரோட வாழ்க்கை முறையை பார்க்கும்போது உங்களுக்குள்ளேயே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க, இதுக்கு கொடுக்கப்படுற உண்மையான விலை என்ன? சரி, இந்த பார்வை உங்களை கொஞ்சம் யோசிக்க வச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க கருத்து என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி உலகத்தை வேற ஒரு கோணத்துல பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சில சமயம் உண்மை வெற்றிக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கும்.